கிராவிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத விசை. நம்மளை பூமியில நிக்க வைக்கிறதுக்கு அது உதவுது. அது நிலவை சுற்றுப்பாதையில இழுக்குது. அது ஆப்பிள மரத்துல இருந்து கீழே விழ வைக்குது. ஆனா நம்ம வெவ்வேறு கிரகங்கள்ல இந்த கிராவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணா மனித உடலுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? நீங்க வேற வேற கிரகங்கள்ல நம்ம ஜம்ப் பண்ணா எவ்வளவு தூரம் மேலே போவோம் அப்படிங்கிற வீடியோஸ் பல பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய குடும்பத்தில் சில கிரகங்களில் நம்ம கொஞ்சம் கற்பனையை நின்று பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம மனிதருக்குள்ள நடக்குதுன்னு. ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. பூமியில கிராவிட்டி அப்படின்றது ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவுல நம்மளை பூமியோட சேர்த்து இழுக்குது. அதுவே நம்ம எவ்வளோ எடை இருக்கோம் அப்படிங்கிறத உணர வைக்குது. நம்ம எலும்புகளாக இருக்கட்டும், தசைகளாக இருக்கட்டும், இந்த துல்லியமான விசையை கையாளுறதுக்காக பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நம்ம எவாலுவேட் ஆகிருக்கோம். இந்த கிராவிட்டி ரொம்ப வலுவாகவோ அல்லது பலவீனமாகவோ இருந்துச்சுன்னா நம்ம உடலுக்குள்ள சில பெரிய மாற்றங்களே மாறுபடும். இந்த மாற்றங்களை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயணத்தை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம நிலவில் இருந்து ஆரம்பிக்கலாம். பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையோட கம்பேர் பண்ணும்போது நிலாவில் 1/6 மட்டும்தான் இருக்குது. அதாவது நீங்கள் இங்கே எடை ரொம்ப கம்மியாக இருப்பீங்க. ஒருவேளை ஒரு மனிதனுடைய எடை 180 கிலோகிராம் அப்படின்னு பூமியில் இருந்துச்சுன்னா அது நிலவில் வெறும் 30 கிலோகிராம் மட்டும்தான் இருக்கும். கற்பனை செஞ்சு பாருங்க, கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை குதிச்சிங்கன்னா ரொம்ப உயரமாகவோ ரொம்ப அதிக தூரத்தை கடக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான கிராவிட்டியாக இருக்கும். இங்கே நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு சில உண்மையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த குறைந்த புவியீர்ப்பு சூழல் நம்மளுடைய தசைகளாக இருக்கட்டும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பொருட்களை இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். காலப்போக்கில் அது ரொம்ப பலவீனம் அடையும். நிலையான அழுத்தத்தால் வலுவாக இருக்கும். நம்ம எலும்புகளாக இருக்கட்டும் அடர்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்கும். சில வாரங்களுக்கு பின்னாடியே நம்ம முறையாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கிராவிட்டியை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஐஎஸ்எஸ்ல ரொம்ப நாட்களோ அல்லது ரொம்ப மாதங்களோ இருந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் கண்டிப்பாக கீழே வந்து அவங்க நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறத நீங்கள் கண்டிப்பாக பல வீடியோஸில் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு இதான் காரணம். சரி, இப்போ நம்ம அடுத்த கிரகத்துக்கு போவோம். செவ்வாய் கிரகத்துக்கு போவோம். இங்கே கிராவிட்டி அப்படின்றது பூமியில் 38% மட்டும்தான். ஒருவேளை ஒரு மனிதனுடைய இடை பூமியில் 70 கிலோகிராம் அப்படின்னு இருந்துச்சுன்னா செவ்வாய் கிரகத்தில் வெறும் 26 கிலோகிராம் மட்டும்தான் இருக்கும். அது இன்னும் நம்ம சுற்றி நடக்கிறதுக்கு ஒரு போதுமான கிராவிட்டியாக இருக்குது. ஆனால் காலப்போக்கில் நம்ம இன்னும் சில சவால்களை இது மூலியமாக ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம எலும்புகளாக இருக்கட்டும், தசைகளாக இருக்கட்டும், இந்த கம்மியான கிராவிட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடையும். ஆனால் நிலவில் இருக்கிற மாதிரியான மாற்றங்கள் இதில் நடக்காது. பல ஆண்டுகளா செவ்வாய் கிரகத்தில் நம்ம ரொம்ப நாட்களோ அல்லது நீண்ட காலமாகவோ வாழ்ந்த பின்னாடி ஒருவேளை பூமியோடைய கிராவிட்டிக்கு நம்ம திரும்புகிறோன்னு வச்சுப்போம். நம்ம செவ்வாயில் வாழ்ந்துட்டு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பூமிக்கே வர்றோன்னு வச்சுப்போமே. அப்படி இருந்தால் நம்மளுடைய டே டு டே லைஃப் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். விஞ்ஞானிகளுடைய ஒரு சில ரெக்கமெண்டேஷன் எலும்புகளுடைய அடர்த்தியாக இருக்கட்டும், தசையுடைய மாசாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக உடற்பயிற்சி செய்யணும். அப்படி இல்லாட்டி ஒருவேளை நம்ம மருந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஒரு வினோதமான கிரகத்துக்கு போக போகிறோம். இப்போ நம்ம வியாழன் கிரகத்துக்கு போவோம். வியாழனுடைய ஈர்ப்பு விசை நம்ம பூமியோட 2.4 மடங்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால் பூமியில் நீங்கள் ஒருவேளை 70 கிலோகிராம் அப்படின்ற ஒரு வெயிட்டை ஃபீல் பண்ணால் வியாழனில் உங்களுடைய எடை கிட்டத்தட்ட 168 கிலோகிராம் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கனமாகவும் ரொம்ப மந்தமாகவும் ரொம்ப டயர்டாகவும் நிற்கும்போது நம்ம பல மாற்றங்களை நம்ம உடலில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான காரணம் நம்ம இதயம் நம்ம ப்ராப்பராக அங்கே ஒர்க் ஆகலை. இதயம் உடலில் ரத்தத்தை பம்ப் செய்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணும், ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான காரணம் அங்கே கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மூளைக்கு போகிற அந்த ரத்தத்துடைய அளவு அது பம்ப் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஏன்னா கிராவிட்டி கீழே அதை இழுக்கும். ஆனால் இதயம் வந்து இன்னும் ட்ரை பண்ணிவிட்டு அதை மேலே அனுப்பும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால
நம்மளுடைய பாடியாக இருக்கட்டும் அல்லது மைண்டாக இருக்கட்டும் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணும். மேலும் நம்மளுடைய சொந்த இடையே நம்மளுடைய எலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி வியாழன் ஒரு கேஸ் ஜெயின். அங்கே நிற்கிறதுக்கு ஒரு சரியான மேற்பரப்பு இல்லை. இப்போ நம்ம பிளானெட்டில் கொஞ்சம் நின்று பார்த்துட்டோம். நம்ம பல பிளானட்ஸ்க்கு போகல, பட் இருந்தாலுமே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற பிளானெட்டில் நம்ம நின்று பார்த்துட்டோம். ஆனால் ஒரு சிறுகோள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டில் நின்றா என்ன ஆகும்? அங்கே கிட்டத்தட்ட கிராவிட்டி அப்படிங்கிறது இல்லை, ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லலாம். எப்பயும் போல் நம்ம வெயிட்லெஸ்ஸாக மட்டும்தான் இருப்போம். ஆரம்பத்தில் இது நம்ம கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம். நம்மளை சுற்றி ஈஸியாக நம்ம ஃப்ளோட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசை எலும்பு ரொம்ப அதிகமாக பலவீனமாகும். நம்மளுடைய பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? பூமியுடைய ஈர்ப்பு விசைக்கு நம்ம உடல் பரிபூரணமாக எவல்யூட் ஆகிருக்கு. நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா அது சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், வியாழன் மாதிரியான கிரகமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், மேட்ரு எல்லாமே சிக்கலாகவே இருக்கும். புவியீர்ப்பு அப்படின்ற இந்த கிராவிட்டி நம்ம அடிக்கடி எடுத்துக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இடையேயான உயிரினமாக நம்ம மாறும்போது அது ஒரு மிகப்பெரிய சவாலை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வேறு கிரகங்களை பார்க்கும்போது அங்கே நம்ம காலனைசேஷனை க்ரியேட் பண்ணும்போது நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா, தண்ணி இருக்கா, காத்திருக்கான்னு. அந்த மாதிரி அங்கே கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராவிட்டி மூலயமா நம்ம மனித உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தே ஆகணும். அது இயற்கையாக இல்லைனாலுமே நம்ம செயற்கையாக கூட நம்ம ஈர்ப்பு விசையை க்ரியேட் பண்ண முடியும். அல்லது அதன் மூலயமா ஏற்படுற மாற்றங்களுக்கு சரியான மருந்துகளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஹியூமன் லைஃப் வேறு கிரகங்களில் நம்ம சொந்த பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அதை நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக சுவாரஸ்யமாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். விண்வெளியில் நடக்கிற பல மாற்றங்கள், விண்வெளி அறிவியலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவுக்கு கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பயணம் பண்ணலாம். பாய்.